ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் எப்படி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க ஒரு காசு கூட நான் செலவு பண்ணல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஸ்டடி தான். செல்ஃப் ஸ்டடி யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் யாராச்சும் கூட இருந்து சொல்லி கொடுத்தா தான் புரியும். அவங்க மட்டும் வேணால் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். நான் எந்த கிளாஸ் கோர்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணல. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். புக்கு கூட ஃபிசிக்கலாக எல்லாம் நான் வாங்கல, பிடிஎஃப் எல்லாம் யூஸ் பண்ணி தான் படித்தேன். பிடிஎஃப், அப்புறம் யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆப்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் நான் படித்தேன். நமக்கு படிக்கிறதுக்கு ஃப்ரீயாகவே நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிடலாம். ஓகேவா? நான் N5 அண்ட் N4க்கு என்ன புக் யூஸ் பண்ணேன்னா எல்லாரும் மாதிரி தான் மின்னானோ நிஹோங்கோ. இது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற புக் இல்லையா, ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க மின்னானோ நிஹோங்கோ. இது N5 அண்ட் N4க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் N3 அண்ட் N2க்கு நிஹோங்கோ சோமத்தமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலாக N2க்கு நான் 2 புக் யூஸ் பண்ணேன். ஒன்று நிஹோங்கோ சோமத்தமே, இன்னொன்று ஷின்கன்சன் மாஸ்டர். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிராமர் நீங்க ஒரு புக்கு ரெஃபர் பண்ணாவே போதும். ஆனா ஒக்காபுலரி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதனால 2 புக்கு, ஏதாவது 2 கண்டிப்பா படிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா 2 ஷின்கன்சன்லயும் சோமத்தம் 2 யூஸ் பண்ணும் போதும் ஒக்காபுலரி ஒரு 60% கிட்ட ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். முக்காவாசி ஆக்சுவலா ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புதுசாவும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். 2 புக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க N2 ப்ரிப்பேர் பண்றவங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் பிடிஎஃப் பார்த்தே படிச்சுட்டு இருக்க மாட்டேன். போர் அடிக்கும் இல்லையா? போர் அடிக்கும் போது படிக்கிற மெத்தடை மாத்திப்பேன். ஏதாவது ஆப்ஸ் தவிர்வேன். கொஞ்ச நேரம் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன். இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ் பார்த்து கிராமர் படிச்சுட்டு இருப்பேன். இல்லைன்னா ஏதாவது அனிமே எனக்கு பிடிக்காது. அனிமே நான் பார்த்தது கிடையாது. படிக்கிறதுக்காக நான் அனிமே யூஸ் பண்ண கிடையாது. மற்றபடி ஏதாவது டிராமாஸ், மூவிஸ், இந்த மாதிரி ஏதாவது சீக்கிரம் எனக்கு போர் அடிச்சிடும். கொஞ்சம் தான் அதெல்லாம் பார்ப்பேன். நான் பாத்தீங்கன்னா புத்தக புழு மாதிரி தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து பெருசா படிக்கல. கிராமருக்கெல்லாம் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணேன். மூவிஸ், அனிமேஸ் இதெல்லாம் நான் பார்த்து படிக்கல. ஆனாலும் அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவானது. ஜேஎல்பிடி எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா லிசனிங் செக்ஷன். 3 செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒகாபுலரி, கிராமர், ஒன்று ரீடிங், இன்னொன்று லிசனிங் நமக்கு நிறைய கேட்டு பழகி இருக்கணும். அப்போ நான் அதான் சொன்னேன், நான் இந்த மாதிரி மூவிஸ், அனிமேஸ்ல பார்க்க மாட்டேன். எனக்கு லிசனிங் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால எப்பவுமே எக்ஸாம்ல லிசனிங் செக்ஷன்ல தான் எனக்கு மார்க் போகும். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால லிசனிங்லயே உங்களுக்கு கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் வேணும். லிசனிங்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் பார்த்து, இல்ல விளாக்ஸ் பார்க்கலாம், ஜாப்பனீஸ் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் பார்த்தா உங்களுக்கு லிசனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பத்தி, எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்